மன்னிக்கிறதுக்கு நீ எந்த தப்பும் பண்ணல. இல்லண்ணே, உங்க பேச்சு மீறி நான் வெளியில போயிருக்கவே கூடாது. உங்க முடிவு சரியா இருக்கும் தான் நான் எப்பவும் நம்புவேன். ஆனா இந்த தடவை அப்படி நம்பாம போயிட்டேன். என்ன மன்னிச்சிருண்ணே. பத்மா, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறதா என் ஆசை. சிவா அன்னைக்கு பேசினத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. மத்தபடி நீ இங்க இருக்கிறத யாருமே சுமையா பார்க்க மாட்டோம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. அம்மா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, பத்மாவை நீ வெளியே போக விட்டுருக்க கூடாது, ஏன் தடுக்கலன்னு கேட்டாங்க. இந்த வீட்ல எல்லாருக்குமே முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் இருக்கு. அதனாலதான் நான் உன்னை தடுக்கல. அது மட்டும் இல்ல, என் தங்கச்சிய பத்தி எனக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால இங்க எல்லாரையும் விட்டுட்டு இருக்க முடியாது. அண்ணே, என்ன மன்னிச்சிடுண்ணே. உங்க பாசம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுண்ணே. என்ன மன்னிச்சிருண்ணே. என்ன மன்னிச்சிருண்ணே. அண்ணே, மன்னிச்சிருண்ணே. அழாதடா. நீ கண்டிப்பா திரும்ப வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி நீ வந்துட்ட. நம்ம குடும்பம் எப்பவும் ஒன்னாத்தான் இருக்கணும். சீனு மாமா கூப்பிடாம உள்ள வரமாட்டேன்னு வெளியவே நிக்கிறா மச்சான். வேற எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றான். சீனோ,